பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 32வது அதிகாரம் 2வது வசனம், அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்திற்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்திற்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மலையும் நிழலாகவும் இருப்பார். ஆண்டவர் தாமே எந்தெந்த இடத்துல பெருவெள்ளமா இருக்கலாம், ஆண்டு புகலிடமா இருப்பார். பெரும் காற்றா இருக்கலாம், உங்களுக்கு ஒதுக்கா இருப்பாய். விடாய்த்த பூமியா இருக்கலாம், பெருங்கன்மலையின் நிழலாய் இருப்பார். நான் தங்குவதற்கு ஒரு இடம் இல்லை, என்னை இளைப்பாற்றுவதற்கு ஆறுதல் படுத்துவதற்கு யாரும் இல்லை. எத்தனையோ உறவுகள் இருக்கிறாங்க, ஆனால் என்னை ஆறுதல் படுத்த, என்னை பலப்படுத்த யாருமே இல்லை. ஏசப்பா இருக்கிறார். நான் தனித்து விடப்பட்டு இருக்கிறேன், தனியா இருக்கிறேன். I am going through the loneliness. இந்த தனிமை என்னை மிகவும் வாட்டுகுதுன்னு சொல்லுகிற அன்பான சகோதரனே, சகோதரியே, அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும் வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும் விடாய்த்த பூமியின் கண்மலைக்கு நிழலாய் இருக்கிற தேவன். நீங்க கடந்து போற தனிமையின் பாதையில உங்களோடு கூட இருக்கிறார். இந்த வாழ்க்கையை நான் தனியாவே தான் நடத்தணும், தனியாவே தான் வாழணும், மிகுந்த நிந்தனையில போற இல்ல. ரூத்துக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. என் ஆண்டு உங்களோடு கூட இருக்க போறார். அவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். அந்த டிவைன் ப்ரொடெக்ஷன் உங்க மேல கடந்து வந்திருக்கிறது. எனக்கு பாதுகாப்பே இல்லையே, கவலைப்படாதீங்க, பரலோகத்தின் பாதுகாப்பு உங்க மேல கடந்து வந்திருக்குது. கர்த்தர் உங்களுக்கு வழிகாட்டியாய் கடந்து வந்திருக்கிறார். ஏசாயா 32வது வசனத்தின்படி ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெருவெள்ளத்துக்கு புகலிடமா இருக்கிறவர். உங்களை எதிர்த்து வருகிற என்ன பெருவெள்ளமா இருந்தாலும் உங்களை பாதுகாப்பார். இதற்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுங்களா? இதுவரை எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு எதிர்ப்புகள் வந்ததோ, எந்த இடத்திலிருந்து உங்களுக்கு ரொம்ப பிரஷர் வந்ததோ, இந்த வார்த்தைக்கு பிறகு அந்த பிரஷர் நிக்க போகுது பாருங்க. ஆட்கள் மூலமா வந்திருக்கலாம், சில அதிகாரங்கள் மூலமா வந்திருக்கலாம். பெருவெள்ளத்துக்கு புகலிடமா இருப்பவர் ஒரு அடையாளத்தோடு உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். இதை நீங்க பற்றிக்கொள்ள, அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள. அன்றே நான் முழுமையாய் பற்றிக்கொள்ற, நான் தனியா இல்ல, நீங்க என்னோடு இருக்கிறீங்க. ஆகாரை காண்கிற தேவனாய் ஆகாருக்கு வெளிப்பட்டவர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார், உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். என் ஆண்டவர் எல்லா தனிமையின் அனுபவத்தை எடுக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பலப்படுத்துகிறார். நீங்க தனியா இல்ல, ஏசப்பா உங்களோடு இருக்கிறார். அவருடைய வசனம் உங்களோடு இருக்கிறது. இந்த நாள் இருந்து வேத வசனத்தை வாசிக்க யாரோ ஒருவர் உங்களோடு பேசுவது போல உங்களை ஆறுதல் படுத்துகிற அந்த அனுபவத்துக்குள்ள கடந்து போவீங்க. இது ஒரு அடையாளம். என் ஆண்டவர் உங்களை பலப்படுத்துவார். தயவு செய்து தனிமையா இருக்கிற தனிமையை குறித்து நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தருடைய கரம் உங்களை பாதுகாக்கும். விடாய்த்த பூமிக்கு பெருங்கன்மன் நிலையா இருக்கிறவர் உங்களுக்கு நிழலா இருப்பாய். உங்களை காக்கிற அந்த நிழல் உங்களோடு கூட இருக்கிறது. உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார். அற்புதமா உங்களை பாதுகாத்துக் கொள்வார். தேவ கிருபை உங்களை வழி நடத்தும். God bless you.